கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய சனந்த கோபகுமாராய கோவிந்தாய நமோ நமக. நான் பாலகோபாலா பக்தை லதா பேசுகிறேன். அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுமாறு வேண்டிக் கொள்கிறேன். நம் கிருஷ்ணன் குட்டியினுடைய அருளை பெறுவதற்காக ஒவ்வொரு சப்ஸ்கிரைப்காரர்களுக்கும் நான் தினமும் என் கிருஷ்ணனிடம் நான் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். வாழ்க வளமுடன். நாம் இன்றைக்கு பார்க்க போகும் டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த காலத்தில் கலியுக காலத்தில் யாருக்குமே பொறுமைன்றது யாருக்குமே இருக்கிறதில்ல. எல்லாத்துக்குமே டென்ஷன், கோபம் இதுதான் இப்போ நிறையா மிஞ்சி இருக்குது. அதனால் என்னோடய ஃப்ரெண்ட்ஸுங்க 2 பேர் இந்த கோபத்துக்கு ஏதாவது எங்களுக்கு ஒரு கதை சொல்லி அதை திருத்துற மாதிரி ஏதாவது ஸ்லோகம் சொல்லுங்கள், ஒரு முத்திரை ஒன்று சொல்லுங்கன்னு சொன்னதுனால நான் இந்த முத்திரையும் ஸ்லோகமும் ஏற்கனவே ஷார்ட்ஸில் போட்டுட்டேன். நாம் கோபம் அடைவதனால் நாம் எவ்வளவு கஷ்டப்படுகிறோம், அது பிரத்தியாரையும் எப்படி கஷ்டப்படுத்துகிறது என்பதை ஒரு ஜென் முனிவர் சொல்கிறார். அது என்னன்னு பார்ப்போமா? வாருங்கள், கடைசி வரை பாருங்கள். ஒரு ஊரில் ஒரு வாலிபன் இருந்தான். அவன் எப்போ பாரு எல்லாத்துக்குமே டென்ஷன் ஆகிட்டு கோபப்பட்டுக்கிட்டே இருப்பானான். அப்போ இவங்களோட அப்பா என்ன செஞ்சான்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி என் பையன் அந்த முனிவர்கிட்ட போய் சொல்கிறாங்க, நீங்கள் எப்படி கோபமே இல்லாமல் இருக்கிறங்க, அது மாதிரி என் பையனையும் இந்த மாதிரி நீங்கள் ஆக்கணும், ஏதாவது அவனுக்கு ஒரு அறிவுரை சொல்லி உங்களுடைய நீங்கள் எப்படி கோபத்தினால மீண்டிருக்கிறங்க அதை பற்றி அவனுக்கு சொல்லுங்கள் அப்படின்னு அவங்க அப்பா போய் ஒரு ஜென்முனிவரை பார்த்து சொன்னோன்னே அவர் சரி நான் ஒரு நாள் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் அவங்க வீட்டுக்கு போகிறாராம். போனோடனே அப்போ அவன் என்ன சொல்கிறாராம், அந்த பையனை பார்த்துட்டு எல்லாத்துக்கும் அவங்க அப்பாவை அப்படி திட்டுவான், அவங்க அம்மாவை திட்டுவான், எல்லாத்தையும் திட்டுவானாம். எல்லாத்துக்கும் கோச்சிக்குவானாம். ஒரு நல்லது சொல்ல முடியாது, ஒரு கெட்டது சொல்ல முடியாது, எல்லாத்தையும் கோபப்பட்டுக்கிட்டே இருக்கிறப்ப அதை பார்த்தாராம் அந்த முனிவர். ஒரு நாள் மறைந்திருந்து பார்க்கும்போது அவர் வந்தாராம். உடனே வந்தோடனே அவர் சொல்வார், இங்கே வாப்பா தம்பி, இந்தா நான் ஒரு பை நிறைய ஒரு ஆணியும் ஒரு சுத்தியும் நான் கொடுக்குறேன். நீ எப்பெல்லாம் கோபப்படுறையோ அப்பெல்லாம் ஒவ்வொரு ஆணியையும் இந்த சுத்தியை கொண்டு நீ இந்த செவுத்தில் நீ அடிச்சிடு. அப்படி அடிக்கும்போது நீ எவ்வளோ ஒரு வாரத்துக்கு எவ்வளோ கோபப்படுற, ஒரு நாளைக்கு எவ்வளோ கோபப்படுகிற, ஒரு மாதத்துக்கு எவ்வளோ கோபப்படுற அப்படின்றத பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்கிறாரு, ஒரு வாரம் நான் இந்த ஆணி ஃபுல்லும் இந்த ஒரு வாரத்துக்கு நான் அதுக்கப்புறம் பார்ப்பேன், எவ்வளோ தீர்த்திருக்கிறேன்றதெல்லாம் பார்க்குறேன் அப்படின்னோடனே உடனே இந்த வாலிபன் என்ன செஞ்சான்னா, எப்பெல்லாம் கோபம் வரும்போதே ஒவ்வொரு ஆணியாக செவுத்தில் அடிச்சுக்கிட்டே இருந்தான். பார்த்தா பாதி பை அப்படியே குறைஞ்சிருச்சான், பாதி பை இல்லையா. உடனே இவர் என்ன செஞ்சாராம், அந்த அடுத்த வாரம் எங்கப்பா ஆணினா எல்லா ஆணியும் தீந்துருச்சு, இன்னொரு 10 ஆணி தான் இருக்குது, அப்போ பாரு நீ எவ்வளோ கோபப்பட்டிருக்கிற அப்படின்னு சொல்கிறான். சரி, இதில் இருக்கிற இப்போ எல்லா ஆணியையும் நீ தீத்துருவேன், இன்னும் 2 நாளில் கோபப்பட்டு தீத்துருவேன். இப்போ நீ என்ன செய்ய, நான் அடுத்த வாரம் வரப்போ நீ கோபப்படாமல் இருந்தனா இந்த ஒவ்வொரு ஆணியவா நீ என்ன செய்ய, அந்த செவுத்துலேருந்து பிடுங்கி போட்டு இந்த பையில் நீ ரொப்பி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த முனிவர் போயிடுறாராம். உடனே இவனுக்கு என்ன சொல்லணும்னா, அவன் சரின்ட்டு கோவப்படக்கூடாது, முனிவர் வரங்காட்டியும் ஒரு ஆணியாக கோவப்படாமல் நம்ம எடுத்து போட்டுறணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே வரப்போ டெய்லி பார்த்தோன்னா 5 ஆணி யாராவது திட்டினா கூட அப்படியே அமைதியாக கோவமே படமாட்டாராம். கோவமே படாமல் அப்படியே அந்த பையன் என்ன செஞ்சானா எடுத்து போட்டு அந்த பை ஃபுல்லாக திருப்பியும் அந்த கோபப்படாமல் அந்த அவ்வளோ ஆணி திருப்பி பழையபடி பை ஃபுல்லாக ஆணி இருந்துச்சான். உடனே இந்தாங்க முனிவரே, நீங்கள் சொன்னபடி செஞ்சேன், நான் இப்போ கோபமே படுறதில்ல, இந்தாங்க எல்லா ஆணியும் அப்படின்னோடனே அவருக்கு ஒரே சந்தோஷம். ஆனால் கடைசி ஆணியை அவன் அகற்றும் நாளில் அவன் என்ன சொல்கிறான், அந்த முனிவர் சொல்கிறாரு, நீ மாறிட்ட, ஆனால் வேலியில் உள்ள ஓட்டைகளை பார்த்தாயா, பெயிண்ட் அடித்தாலும் கூட அந்த வேலி முன்பு போல இருக்க முடியாதே, அதே போல தான் கோபத்தில் நீ சொல்லும் காயப்படுத்தும் வார்த்தைகளை அடுத்தவர்களை ஆணி போல் எப்படி பாய்ந்து அவர்கள் மனதில் தழும்ப நம்ம ஏற்படுத்தி இருக்கோம், அதை நீ யோசித்தாயா என்று கேட்டோன்னா அந்த வாலிபன் ரொம்ப கஷ்டப்பட்டானான். அதுதானே கரெக்டு தானே. எல்லோரும் இப்போ பிள்ளைகளாக இருக்கட்டும், நமக்கு பிடித்தவர்கள், தம்பி, அண்ணன், தம்பி, மாமனார், மாமியார் யாராவது நம்ம மேலே கோபப்பட்டு டென்ஷன் பட்டாங்களா அவங்க ஈஸியாக மறந்துடுவாங்க. என்ன பேர் சொல்லுவாங்களே, அம்பு விடுறவன் மறந்துடுவான், எங்கே
போச்சுன்னு. அதை வந்து அதில் அந்த அம்பை வந்து யார் தாங்கிக்கிட்டாங்களோ அவங்களுக்கு தான் அந்த வலி. அதனால தான் அவன் சொல்கிறாரு, கத்தியால் குத்தப்பட்டால் எப்படி வடு இருக்குமோ அதே போல் கோபத்தில் சொல்லும் வார்த்தைகளும் மனக்காயங்களிலுடைய வடுக்களாக ஏற்படுத்தும் என்றுன்னு சொன்னோன்னா அவன் வந்து ரொம்ப வருந்தினானான். அப்போ வந்து அந்த முனிவர் ஜென்முனிவர் சொன்னான்னா, நீங்களாம் எப்படி வந்து கோபமே இல்லாமல் நீங்கள் இப்படி இருக்கிறீங்க அப்படின்றதுக்கு நான் அதுக்கு ஒரு விளக்கம் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாராம். அவர் வந்து இந்த ஜென்முனிவர் சொல்கிறார், நானும் ஒரு காலத்தில் வந்து ரொம்பவே கோபப்பட்டேன். ஆனால் நான் இப்போது கோபப்படாமல் இருப்பதற்கு ஒரு காரணம் உண்டு. அதனால்தான் நான் அதுக்கு என்ன காரணன்றதை நான் சொல்கிறேன். அந்த கோபப்படாதனால தான் நான் வந்து ஆரோக்கியமாகவும் எந்த பிரச்சனையும் இன்றி நான் இருக்கிறேன் அப்படின்னோடனே, சரி அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டோன்னா அவர் சொல்கிறாரு, நான் சிறு வயதில் இருக்கும்போது நான் வந்து படகுல வந்து நான் பயணம் செய்தேன். இப்போ சிறு வயதுனா என்ன, அவர் கோபப்பட்டு வாலிப வயது, அதுக்கப்புறம் இப்போ அவர் முனிவர் ஆகிட்டார். சிறு வயதுனா என்ன, ஒரு 32 33 வயசுலன்ற அர்த்தம். அதுக்கு வந்து அவர் சொல்கிறாரு, நான் ஒரு படகுல போய்கிட்டே இருப்பேன். அந்த படகுல வந்து நான் அந்த படகுலையே உட்காந்து ஜேர்னி பண்ணும்போது நான் தியானம்லாம் செய்வேன். தியானம் செஞ்சுக்கிட்டே இருப்பேன். எப்போ பாரு எனக்கு வந்து மெடிடேஷன் மூலம் தான் இந்த கோபத்தெல்லாம் நம்ம அடக்கக்கூடிய சக்தி இருக்குன்ட்டு நான் வந்து ஒரு கடற்கரைக்கு நடுவில் ஒரு படகுல போய்கிட்டே இருப்பேன். ஆனால் அப்பையும் எனக்கு யாராவது என்னை டிஸ்டர்ப் பண்ணால் எனக்கு கோபம் வந்துடும் அப்படின்னு சொன்னோம்னா, அதுக்காக நான் என்ன செஞ்சேன், தினமும் இந்த ஏரிக்கரைக்கு போயிட்டு அந்த படகுல நான் போயிட்டு தியானம் செஞ்சுக்கிட்டே இப்படியே என் கோபத்தை நான் வந்து குறைச்சி கொண்டே வந்தேன் அப்படின்னு சொன்னோன்னே, அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் வந்து நான் அமைதியாக தியானம் செஞ்சுட்டு இருக்கும்போது ஒரு காலி படகு வந்து வேகமாக வந்து என்னை இடிச்சிருச்சு. அப்போ இடித்தோடனே யாரோ கவனக்குறைவால் தான் என் படகை இடித்து விட்டார்கள் என்று நினைத்து கண்களை திறந்து திட்டுவதற்காக கோபத்தோடு முற்பட்டேன். அவங்கக்கிட்ட போய் திட்டணுன்ட்டு அந்த படகை போய் பார்த்தா அந்த படகுல யாருமே இல்லையாம், வெறும் காலிப்படகு. அதனால் அதாவது என்னன்னா, கோபத்தை வந்து ஒரு காலி படகுகிட்ட போய் நம்ம காமிக்கலாமா, அப்படி காமிக்கக்கூடாதுன்ட்டு அப்படியே நான் விட்டுவிட்டேன் அப்படின்ட்டு அவருக்கு கோபம் வந்தோன்னே அது காலி படகுன்றதை தெரிஞ்சுக்கிட்டு கோபத்தை நான் விட்டுவிட்டேன். அன்று முதல் என்னை எவர் எது திட்டினாலும் அவமானப்படுத்தினாலும் கோபப்படாமல் அப்போது நான் அந்த காலிப்படகை நினைத்து அமைதியாக சென்று விடுவேன். சொல்லப்போனால் அந்த காலிப்படகு எனக்கு ஒரு நல்ல பாடத்தை புரிய வைத்தது என்று கூறினாராம். அதனால் தான் அவர் முனிவர் என்ன சொல்கிறாருன்னா, அதனால் நமக்கு வந்து யாராவது நம்மளை திட்டினாங்களோ, நமக்கு ஏதோ ஒரு அட்வைஸ் சொல்கிறாங்க, ஒரு நல்ல புத்திமதி சொல்லும்போது அவங்க சொல்கிறத நம்ம ஏற்றுக்கிறோமோ இல்லையோ நம்ம கோபப்படக்கூடாது. எதிராளியை பார்த்து நம்ம கோபப்படக்கூடாது. நம்ம வந்து அவங்க வந்து நம்மளுடைய நன்மைக்காக தான் சில விஷயங்களெல்லாம் அவங்க சொல்லுவாங்க. அதை சொல்லும்போது நம்ம வந்து அதை கோபப்படாமல் அக்செப்ட் பண்ணிக்கிறோமோ இல்லையோ அந்த நிமிஷம் அப்படியே நம்மளுடைய கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டு சரின்ட்டு நம்ம வந்து போய்க்கணும். அவங்க வந்து உனக்கு பிடிச்சா அதை ஏற்றுக்கணும். பிரிக்கிறேன்னா இவங்க ஒரு காலிப்படகு அப்படின்னு நினச்சிக்கிட்டு அந்த காலிப்படகை வந்து நம்ம நினச்சிக்கணும். அதனால தான் உங்களை யாராவது வேணே டென்ஷன் நம்மளை வேணே வம்பிழுத்தா எது செஞ்சாலும் நம்ம வந்து கோபத்தை வந்து அடக்கி ஆளணும். கோபம்ன்றது வந்து மாது சூதுவோட ஒரு பெரிய ஒரு போதை மாதிரி ஒரு கோபமும். ஏன்னா கோபப்பட்டால் நம் உடம்பில் இருக்கிற செல்கள், நம் உடல் உள்ள ஹார்ட்டினுடைய பால்பிட்டேஷன், ஹை பிபி எல்லாம் வந்து அதிகப்படுத்தி நம்மளோட உடம்பில் உடைக்கிற சக்தியவே வலுவை வந்து குறைய வச்சிடும். அதனால தான் நான் இப்போ தான் இந்த வாழ்க மடம்னு சினமறிதல்லேருந்து இதெல்லாம் நிறைய பயிற்சி பெற்று இந்த கதையெல்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறேம்மா. அதனால் எனக்கும் வந்து தயவுசெய்து, ஏன்னா இந்த கலியுகத்தில் பார்த்தங்கன்னா 5 வயசு பையன் எங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் பார்க்குறேன், அவ்வளோ கோபப்படுறான். ஒரு கர்ச்சீப்பை வச்சுக்கடா வேர்க்குதுன்னு சொல்கிறான். உடனே அப்போ கூட நான் வச்சுக்க முடியாது, இது எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மாட்ட வந்து அந்த 5 வயசு பையன் 8 வயசு பையன்கள்லாம் கத்துறதை நான் பார்க்குறேன். நம்ம பிள்ளைகளை நாமளாம் வளர்த்துறப்பெல்லாம் இவ்வளோ தூரம்லாம் கிடையாது. இன்னும் அந்த காலத்தில் ரொம்பவே கீழ்ப்படிதல் ஜாஸ்தி இருக்கும். இன்னும் எங்கள் தாத்தா பாட்டி காலத்தில் இன்னும் கீழ்ப்படிதல் ஜாஸ்தி. இப்போ வந்து அந்த கீழ்ப்படிதலே கிடையாது. எல்லாத்துக்கும் மூக்குக்கு மேலே கோபம் தான் வருது. ஏன்னா ஒரு பிள்ளை 2 பிள்ளைய செல்லமாக வளர்க்குறாங்க. அதனால் கோபங்கள் ஜாஸ்தி ஆகிடுச்சு இந்த கலியுகத்தில். அதனால் அனைவருக்கும் இந்த கதையின் மூலம் சொல்ல விரும்புகிறேன், அனைவரும் கோபப்படாமல் ஆரோக்கியமாகவும் அருளோடும் இருக்க வேண்டும். நான் இந்த கதையோடையே சேர்த்து அந்த ஸ்லோகத்தையும்
அந்த அந்த புஷ்டி முத்திரைன்னு ஒன்று இருக்குது, அதையும் நான் கொடுக்கிறேன். யாருக்கு தேவைப்படுமோ அவர்கள் இதை ஏற்றுக்கொள்ளலாம். பிடித்திருந்தால் லைக் பண்ணவும், ஷேர் பண்ணவும், கமெண்ட் பண்ணவும். வாழ்க வளமுடன். ஏதாவது மிஸ்டேக் இருந்தால் அனைவரும் என்னை மன்னித்துக் கொள்கவும். வாழ்க வளமுடன். ஹரே கிருஷ்ணா.